செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றும் நாளையும் நடைபெற உள்ள நிலையில் இன்று காலை 9:30 மணியளவில் சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. விஸ்வகர்மா திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற மாட்டார் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 582 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பெஞ்சல் புயல் நிவாரண பணிக்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நடிகர் கார்த்தி அவர்கள் வழங்கினார். 2025ஆம் ஆண்டிற்கான JEE தேர்வானது வருகின்ற மே 18ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி போரூர் வரையிலான பாதையில் மெட்ரோ ரயில் பணிக்கான கட்டுமான பணிகள் 90% முடிந்துவிட்டது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு இன்று முதல் தொடங்கவிருந்த எழுத்துத் தேர்வுகளை தள்ளி வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சேலம் கோட்டம் சார்பில் 17 புதிய BS6 வகை பேருந்து சேவையினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார். வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழாவையொட்டி பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 12ஆம் தேதி கேரளாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பெஞ்சல் புயல் நிவாரண பணிகளுக்கு VCK சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று திருமாவளவன் அவர்கள் அறிவித்துள்ளார். சிதம்பரம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வருகின்ற 23ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டதை அடுத்து மகாதீபம் ஏற்றும் பகுதியில் வல்லுநர் குழு நேற்று ஆய்வு செய்தனர். வனக்காப்பாளர் வனக்காவலர் பதவிக்கான தற்காலிக தேர்வர்கள் பட்டியல் TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்தின் தொலைதூர பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் 13 பயணிகளுக்கு தலா 10,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான வழித்தடத்தில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மின்சார ரயில்களின் அட்டவணை மாற்றப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக 20 பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை அரும்பாக்கத்தில் 16ஆம் தேதி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் கூடுகிறது. சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ஏற்காட்டிலிருந்து சென்னை மதுரைக்கு நேரடி பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் உருவாக்கப்பட்டு அரசாணை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்கள் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள பள்ளிகளுக்கு இன்று முதல் 16ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலைக்கு 4089 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 10ஆம் தேதி தமிழகத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூரில் கோவில் யானை தாக்கி உயிரிழந்த பாகனின் மனைவிக்கு கோவில் அலுவலக உதவியாளர் பணிக்கான ஆணையை கனிமொழி MP அவர்கள் வழங்கினார். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிதாக 85 கேந்திரிய வித்யாலய பள்ளிகள் மற்றும் 28 ஜவஹர் நவோதியா பள்ளிகளை தொடங்குவதற்கு 8,231 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடனின் உச்சவரம்பு 1,60,000 ரூபாயிலிருந்து 2 லட்சமாக இந்திய ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையிலிருந்து சென்னைக்கு வருகின்ற 20ஆம் தேதி முதல் இரவு 10:45 மணிக்கு இண்டிகோ விமான நிறுவனம் கூடுதலாக இரவு நேர சேவைகள் வழங்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் பாதிப்பிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் 2 தினங்களில் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை முதன்மை செயலர் அமுதா அவர்கள் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரண நிதியாக தமிழகத்திற்கு 944 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியது ஒன்றிய அரசு. வருகின்ற டிசம்பர் 14 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் சனிக்கிழமை பள்ளிகள் இயங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் 3555 கோடியில் 483 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் தீப திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க நெகிழியை பயன்படுத்தக்கூடாது என்று அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.